Gospel reflection. I have come down from heaven not to do my own will, but the will of him who sent me. John chapter 6 verse 38. The crowd listened eagerly to the word of God, and many wonders took place wherever the word of God was preached. The followers of the risen Lord continued to do the will of God as their master amidst great sufferings and persecutions. The new converts sang praises to God. Do we sing praise to God when we are troubled? God is most glorified in us when we are most satisfied in him. John Piper. உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டால் அவரின்றுமே வாழ்வார், அவரின்றுமே வாழ்வார். நானே உணவிற்கே உழைப்பீர். வாலி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், அவரென்றுமே வாழ்வார். நானே வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, திருவசனங்கள் 35 40 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேர்வர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. You can see me and still you do not believe. யோவான் 6:36. நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை.
கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, அந்தியோக்கு இஞ்ஞாசியாருடைய வார்த்தைகள். Faith is a principle of true life. Faith is a principle of true life. விசுவாசம் உண்மை வாழ்வின் தத்துவம். இந்த விசுவாசம் இல்லை என்றால் கிறிஸ்துவ வாழ்வு இல்லை. அடிப்படையிலேயே அனைத்து அருட்சாதனங்களும் இரத்தின சுருக்கமாக ஆங்கிலத்தில் மிக அருமையாக கூறப்படுவது the visible signs of invisible grace. The visible signs of invisible grace. பார்க்க முடியாத அருளை தருகின்ற அடையாளங்களாக அருட்சாதனங்கள் வழங்கப்படுகின்றன. தண்ணீரை ஊற்றுனா ஞானஸ்தானம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? விசுவாசம் இருந்தால்தான். இதோ இந்த வெள்ளை அப்பத்திலே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஏற்றுக்கொள்ள முடியுமா? நெய்வேலியில் திவ்யநற்கருணை விழாவில் இங்கு திருப்பலி வைத்து இங்கிருந்து பவனியாக அடுத்த ஸ்கூலுக்கு எடுத்து செல்வோம். வெளியில ரோட்டை கடந்து போகணும். அப்போ பஸ்ஸில் இருக்க ஒரு குடிகாரன் சொல்கிறான், அந்த பாரா இவங்க உலக மக்களுக்கெல்லாம் கண்களை திறக்கிறாங்க, இவங்க கண்களை திறக்கிறது எப்படின்னு தெரியல, அந்த வெள்ளை அப்பத்தில் கடவுள் இருக்கிறான்னு தூக்கிட்டு போகிறானுங்க. இதுதான் விசுவாசம் இல்லாதவனுக்கு அது ஒரு வெள்ளை அப்பம், ஒரு வெள்ளை பிஸ்கட். விசுவாசம் உள்ளவனுக்கு தான் அருட்சாதனங்கள் அனைத்தும் அர்த்தமாவது விசுவாசத்திலே. Our witness, however, would be hopelessly inadequate if we ourselves had not first contemplated his face. Saint John Paul the Pope. முதலில் அவரது முகத்தை நாமே உற்று தியானிக்காமல் சாட்சி பகர்வது மிகவும் பலவீனதாகும். இறைவனுடைய தரிசனம் மிக மிக பெரிது. ஆகவேதான் யாரெல்லாம் அந்த தரிசனத்தை பெற்றார்களோ தங்களையே மறந்து அந்த பரவசத்திலே அவர்கள் இறைவனை தொழுவதும் போற்றுவதும் நற்செய்தியிலும் பார்க்கிறோம், மற்ற புனிதர்கள் வாழ்விலே பார்க்கிறோம். தாமஸ் அக்வினாஸ், நீர் ஒன்றே போதும் ஆண்டவரே என்பது. நம்முடைய ராயப்பர், ஆண்டவரே பாவியனை விட்டாகலும் என்று முதலில், அதன் பிறகு ஆண்டவரே உமக்கொன்றும் மோயிசலுக்கொன்றும் எலியாசுக்கொன்றும் 3 கூடாரங்கள் அமைப்போம், இங்கேயே தங்குவோம், எத்துணை நன்று தாபோர் மலை காட்சியில. இப்படி இந்த தியோபனி என்று சொல்லக்கூடிய இறை தரிசனத்திலே அவர்கள் தங்களையே மறந்து விடுவார்கள். அதுதான் உண்மை. இறைவனும் இறைவனை சார்ந்ததுதான் அவர்களுக்கு நினைவிலும் கனவிலும் நடப்பிலும் இருப்பதை பார்க்க முடியும். ஆகவே முதலில் அவரது முகத்தை பார்த்தால், அதை உணர்ந்தால்தான் சாட்சி பகர முடியுமாம். நான் பார்த்திருக்கிறேன், நீங்களும் பாருங்கள். நான் அனுபவித்திருக்கிறேன், நீங்களும் அனுபவியுங்கள். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பகிர்வது கரிசனமே இறை தரிசனத்தை தரும். The door of salvation is open. The heart of Jesus is ready to receive us. But we must go to Jesus. We are of course free. மீட்பின் கதவு திறந்துள்ளது. இயேசுவின் இதயம் நம்மை வரவேற்க தயாராய் உள்ளது. நாம் இயேசுவிடம் போக வேண்டும், கட்டாயத்தினால் அல்ல, சுதந்திரமாக. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குதிரைய தண்ணி குடிக்க வைக்கணும்னா குளத்துக்கு கூட்டிட்டு போகலாம் அல்லது ஆற்றுக்கு கூட்டிட்டு போகலாம், எங்க தண்ணி இருக்குதோ கூட்டிட்டு போகலாம். குடிக்க வேண்டியது யாரு? குதிரை தான் குடிக்கணும். அவ தலையை பிடிச்சி தண்ணியில முக்குனா குடிக்காது. இப்படி இறைவனுடைய தரிசனம் உனக்கு அருள் வேண்டுமா, நீ போய் அதை கேட்க வேண்டும், ஆசிக்க வேண்டும், யாசிக்க வேண்டும். ஆசிக்க வேண்டும், யாசிக்க வேண்டும், 2 அர்த்தம் இருக்கு. ஆசைப்படுதல் வேண்டும், யாசிக்கணும் ஆண்டவரே கொடுங்க என்று கேட்க வேண்டும். All that science has taught me and continues to teach me strengthens my belief in the continuity of our spiritual existence. விண்ணகத்துக்கு நிலாவுக்கு அனுப்பிய சயின்டிஸ்டினுடைய வார்த்தைகள்,
விஞ்ஞானம் எனக்கு மெய்ஞானத்தை கற்றுத்தருகிறது. இதிலிருந்து தொடங்குகிறது என்னுடைய மெய்ஞானம். விஞ்ஞானம் இதோடு நின்று விடுகிறது. அதற்கு பிறகு காண முடியாதது, தெரியாதது எல்லாவற்றையும் கற்றுத்தருவது மெய்ஞானம், ஸ்பிரிச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ். இதுதான் உண்மையான ஞானிகளினுடைய அனுபவம். இந்த ஞானிகளுடைய தன்மையை ஆழ்கடலுக்கு ஒப்புமை செல்வார்கள். அமைதியாக இருக்கும், அடங்கி இருக்கும், ஆர்ப்பாட்டம் செய்யாது. அதுதான் உண்மையான ஆழ்ந்த விசுவாசமும் ஆழ்ந்த இறை ஞானமும் கொண்டது. விஞ்ஞானம் எதை கற்பிக்கிறதோ எனது நம்பிக்கையை இவ்வுலக வாழ்வுக்கு பிறகு தொடரும் விண் வாழ்வை உறுதிப்படுத்துகிறது. இந்த வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிலை வாழ்வு, அதற்கு நான் என்னையே தயாரித்துக் கொள்ள வேண்டும். இத்தகைய பின்னணியில் செபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord Jesus Christ, your death brought life and hope. Where there was once only despair and defeat, give me the unshakable hope of everlasting life, the inexpressible joy of knowing your unfailing love, and the unquestioning faith and obedience in doing the will of our Father in heaven. ஆண்டவராய் இயேசுவே, தோல்வியையும் துயரத்தையும் கொண்டிருந்த எங்களுக்கு உம் மரணத்தின் வழியாக வாழ்வையும் நம்பிக்கையையும் கொணர்ந்தீரே. அசைக்க முடியாத நம்பிக்கையையும் நிலை வாழ்வையும் இடைவிடா உம் அன்பை உணரும் சொல்லனா மகிழ்ச்சியையும் சந்தேகமற்ற விசுவாசத்தையும் வானக தந்தையின் சித்தப்படி நடக்கும் கீழ்ப்படிதலையும் எனக்கு தந்தரலும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். நாங்கள் தப்பத்தை பெற்றுக் கொண்ட மனித பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. நன்றி. எழுந்து நிற்போம், ஆசி பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க.